4 காலம் அப்படிங்கிறது என்ன டைட்டில்? இப்போ முதல் காலம்ங்கிறது எந்த 6ல இருந்து 9ங்க. 6ல இருந்து 9, 9ல இருந்து 12, 12ல இருந்து 3 மணி, 3ல இருந்து 6, 3ல இருந்து 6, 3 hours, 6 மணில இருந்து 6 மணி வரை. 6 மணி வரைக்கும். இப்போ ஆலயங்கள்ல ஒவ்வொரு காலத்துக்கும் சுவாமிக்கு ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்வாங்க. அப்படி முதல் காலத்துல என்ன அது அலங்காரம்? ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு இல்லைங்க. அவங்களுக்கு எப்படி சிவபெருமானுக்கு வெறுமனே இதுதாங்க அலங்காரம். அவருக்கு மேல ஒன்றும் வேற ஒன்றும் இதுவா பண்றதுன்னு இல்லைங்க. அவருக்கு பில்வம்னா சாத்தலாங்க. இந்த விசேஷமா அந்த அன்னங்கள், விசேஷமா அன்னங்கள் நிறைய, இந்த மிளகு ஓரை, அப்புறம் இந்த சக்கரை பொங்கல், இது மாதிரினா பண்ணலாம். விசேஷ அன்னங்கள்னா இருக்கு. இந்த அலங்காரம்ன்றது மூலஸ்தானத்துல காரணம் இல்லாம நம்ம அலங்காரங்களே பெருசா பண்ணக்கூடாது. புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணலாங்க. பல இடங்கள்ல என்ன பண்றாங்க, ஒரு சுவாமி 4 கை இருக்குன்னா அது 8 கை வச்சு அலங்காரம் பண்றாங்க. மூலஸ்தானத்தில் தொடவே கூடாதுங்க. அது மூலங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இதுவா இருக்கும். தனியா நீங்க அலங்காரம்னு ஒரு கொம்பை வச்சு நீங்க தனியா நீங்க பண்ணா, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அலங்காரம் பண்ணி வைக்கிறா, சந்தானா வச்சு பண்றா, அது பண்ணலாம். பண்ணி திரும்பி கரைச்சிடணும் மரியாதையா. அது வேற. மரியாதையா இருக்கணும். ஒரு உருவம் வருதுன்னா அதுக்கு மரியாதை வேண்டாமா? ஒரு ஜனாதிபதியோடைய ஒரு பிக்சர் இருக்கு, அதை நீங்க கீழே போட்டக்கூடாது. மரியாதையாச்சு. நமக்கு முதல் குடிமகனாச்சு, இந்த மரியாதை இருக்கணுமே. நம்ம தேசத்தினுடைய கொடி இருக்கு, அதுக்கு மரியாதை இருக்கு. சுவாமி சின்னம் அப்ப இருக்கிற மூலவர் சுவாமியில, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், பேர் சொல்ல. அங்க போன முருகனுக்கு அறுபடை வீடும் நாங்க அலங்காரம் பண்ண போறோம், ஒவ்வொரு நாளும் பண்றான்னு சொன்னா. மூலஸ்தானத்துக்கு பண்ண போறாங்க. நான் கேட்டேன், எப்படி பண்ணுவீங்கன்னு. இல்ல பண்ணுவோம். நான் கேட்டேன், தண்டாயுதபாணி எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த வள்ளி தேவசேனா இருக்காங்க, மறைச்சிருவான்னாங்க. அது எப்படி மறைக்க முடியும்? சுவாமி உயிரோட இருக்க. ஸோ மூலவரில் நீங்கள் எந்த அலங்காரம்னா, நீங்கள் வஸ்திரங்கள்னால அலங்காரம் பண்ணலாம், கவச்சங்கள் பண்ணலாம், வெள்ளியோ வைரமோ தங்கமோ கிரீட்டங்கள்லாம் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கை இதுவோ இது சேர்த்துக்கிட்டுனா பண்ணக்கூடாது. ஆயுதங்களோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. உற்சவர் பேரமா இருந்தாலும் எது விகிதமோ அதான் பண்ணாங்க. உற்சவர் பேரங்கள் அலங்காரத்துக்குன்னு இருக்கு பாருங்க, அதுல பண்றது வேற. அப்போ கூட நீங்க இருக்கிற சுவாமிய பிள்ளையார முருகன் மாதிரி நான் அலங்காரம் பண்றேன் அப்படின்றத மாத்துறதுன்றது கூடாது அப்படின்றது ஆகமங்கள் தெளிவா சொல்லியிருக்குங்க.